ஈஸி அண்ட் டேஸ்டியான பேன் கேக் ஸ்பினச்லாம் யூஸ் பண்ணி நான் எப்படி பண்ணேன்றதை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இது பண்ணுறதுக்கு எந்த ஸ்பினச் வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு 2 மினிட்ஸ் அதை பிளான்ச் பண்ணிவிட்டு அதை எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வேக வச்ச கேரட், பீட்ரூட்னு எந்த வெஜிடபிள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரீசெண்டாக மாமா பாப்பா ஜே அப்படிங்கிறவங்க கிட்டேருந்து இந்த கேரட் ஆல்மண்ட் ஓட்ஸ் சீரியல் வாங்கியிருந்தாங்க. ஸோ இதை தான் நான் பேஸாக யூஸ் பண்ணுறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் கீரையோட பிளெண்டரில் சேர்த்துக்கிறேன். அவங்க ப்ராண்ட்லேயே டேட்ஸ் பவுடர் இருந்தது. இது கொஞ்சமாக நான் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஆக்சுவல் டேட்ஸ் வேணால் கூட சேர்த்துக்கலாம். ஒரு முட்டையும் உள்ளே சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தண்ணி வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஹீட்டில் ஆயில்னா கீ போட்டு 2 சைடும் கவர் பண்ணி குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. எக்கு இல்லைன்னா என்ன சேர்க்கலாம் நிறையா பேர் கேட்குறீங்க. அதோட டெக்ஸ்டர் சரியாக வரமாட்டேங்குது எக்கு சேர்த்தா. ஸோ கொஞ்சமாக இட்லி தோசை மாவு சேர்த்து ட்ரை பண்ணிங்கன்னா அதோட டெக்ஸ்டர் உங்களுக்கு திருப்ப வரும். ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்ததுன்னு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.